உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரண்டேடி பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனைத்தினமும் உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்று உங்களுக்கு ஜாதகங்களை அனுப்பியிருக்கிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்த ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரந்தவரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து உங்களுக்கு போன் நம்பர் கொடுக்கப்படும். எங்களுடைய அலுவலகம் சென்னையில் எப்போதே உள்ளது, சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே உள்ளது. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறார்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதை கேட்டுக்கொண்டு இன்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் அலுவலகத்தின் பணியாளர் திருமதி மஞ்சுளா மேடம் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நிறைய பேர் நம்ம நல்ல நிகழ்ச்சிகளை நாம் செய்ய வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதை ஏமாத்தினா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும், பின்னால நாம் அதுக்குண்டான பலனை நாம் தெளிவாக அனுபவித்தாகும். எனவே அதுக்கு உண்டான ஒரு சின்ன கருத்துள்ள பாடல். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பத்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், கல்வி தெரியாத பெயர்களே இல்லாமல் செய்வோம், கல்வி தெரியாத பெயர்களே இல்லாமல் செய்யும், கருதாக பல தொழில் செய்யுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், கருத்தாக பல தொழில் பயிலுவோம், ஊரு கஞ்சிக்கில்லை என்று சொல்லினை போக்குவோம், ஊரு கஞ்சிக்கில்லை என்று சொல்லினை போக்குவோம், எத்தனை காலம் தான் ஏமாத்துவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே. ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், ஆளுக்கு ஒரு வீடு கட்டுவோம், அதில் ஆயக்கலைகளை சீராக பயில்வோம், அதில் ஆயக்கலைகளை சீராக பயில்வோம், கேளிக்கையாகவே நாளினை போக்கிடக்குவோம், கேள்வி நம்ம ஒன்றாக திரட்டுவோம், இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. இந்த மாதிரி நிறைய கருத்துள்ள பாடல்களை பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களும் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்த உங்களுக்கான ஜாதகங்களை அறிவுறுத்தி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கான இன்றைய ஜாதக பெயர் கீர்த்தனா ராம். 2 செவ்வாய் ஜாதகம். திருவெள்ளாளர் தொழுநாயகர் வகுப்பை சேர்ந்தவர். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகங்களுடைய படிப்பு பிஇ டிகிரி முடிச்சிருக்காங்க. உயரம் 156 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 3/3/2000 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 6:25 AM வெள்ளிக்கிழமை. வேலை டாடா கன்சல்டன்ட் சர்வீஸ். சம்பளம் பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. கம்பெனி பெயர் பார்த்தீங்கன்னா TCS கம்பெனி பெயர். ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் திருச்சி. அப்பா பெயர் ராஜாராம். திருச்சிராப்பள்ளி நகர் கூட்டுறவு வங்கியில ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. அம்மா பேர் அமுதா. பாரத் மிகுவின் உயிரியாளராக பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்பார்ப்பு அரசு வேலை, வெளிநாடு வரன் சம்பதம் சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1, மொத்த எண்ணிக்கை 2. இவங்களுக்கு தங்க வைப்பதற்காக சொத்து இருப்பு, சொந்த வீடு, பிளாட் உள்ளது. இந்த ஜாதகத்தை கீர்த்தனாரா, தொழுவெள்ளாளர், அழகான ஜாதகம்.
இவர் பிறக்கும் போது சந்திரன் மகாதசை 8 வருஷம் 5 மாசம் 17 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி பிடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகின்றது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் கார்த்திக், இந்து தொழுவ வேளாளர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம். பிசிஏ படிச்சிருக்காரு, உயரம் 157 சென்டிமீட்டர், 18/11/1991 வந்திருக்காரு. மாசம் 45,000 சம்பளம். சொந்த ஊர் ஆத்தூர் தான். அப்பா பேரு கௌதம் சவுந்தரராஜன், அம்மா பேரு மகேஸ்வரி. படித்த நல்ல குடும்பம்னா கேட்டுக்கிறாங்க. பிறக்கும் போதே குரு மகாதசை 5 வருஷம் 4 மாசம் 6 நாள், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இந்த மனமான கேட்ட மனமால் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகிறது. ஜாதகர் பெயர் நிவேதா, ஏழில் செவ்வாய் ஜாதகம், அகமுடியார், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர்கள் படிப்பை பிடெக் பயோடெக் முடிச்சிருக்காங்க. உயரம் 160 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 30/8/1996. பிறந்த நேரம் 3:40 PM. இவங்க ஜாதக இருப்பிடம் திருப்பத்தூர், சொந்த ஊர் திருப்பத்தூர். அப்பா பெயர் விஜயகுமார், அம்மா பேர் பாத்தீங்கன்னா லிப்லி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த நிறுவனம், சொந்த வீடு, நிலம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் நிவேதா, அகமுடியார். இவங்க எம்ஆர்எஃப் கம்பெனி டயர் எடுத்து வச்சிருக்காங்க. சொந்த நிறுவனம், அருமையான வசதி. இவங்க பிறக்கும் போது சனி மகாதசை 14 வருஷம் 2 மாசம் 7 நாள், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருகுலம். எனவே இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு அதஸ், துருவ வேளாளர், சுத்த ஜாதகம். கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, மிதுன லக்னம். பிஆர் படிச்சிருக்காரு. உயரம் 5'11", 28/9/1992 பிறந்திருக்காரு. சேலத்துல வேலை பார்க்கிறாரு. அப்பா பேர் சந்திரமோகன், எம்டெக்கு. அம்மா பேர் புவனேஸ்வரி, இல்லத்தரசி. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசை 2 வருஷம் 2 மாசம் 1 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அழகான குருபலன். இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வருகின்றது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் சிவரஞ்சனி, 2 செவ்வாய் ஜாதகம், அகமுடியார் வகுப்பை சேர்ந்தவர். தனுஷ் ராசி, பூராடம் நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. உயரம் 170 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 24/3/1995. பிறந்த நேரம் 12:10 PM வெள்ளிக்கிழமை. டாக்டர் படிச்சிருக்காங்க. இவங்க சென்னை, சொந்த ஊர் சென்னை, ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் காட்டாம்பாடி, வேலூர். அப்பா பேர் மோகனகுமார், அம்மா பேர் மலர் செல்வி. தலைமை ஆசிரியரா அரசு பள்ளியில ஒர்க் பண்றாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு மருத்துவர், அரசு உயர் பதவி எதிர்பார்க்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ஜாதகர் பேர் சிவரஞ்சனி, அகமுடியார், எம்பிபிஎஸ் டாக்டர். அருமையான பொண்ணு, காட்பாடி, வேலூர்.
இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு விக்னேஷ், சோழிய வேளாளர், ராகு ஜாதகம், பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுசு லக்னம், பிஎஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர், 25/9/1992 போட்டிருக்காரு. ஓன் பிசினஸ், வருஷத்துக்கு 7 லட்சத்துக்கு வருமானம் இருக்குது. சொந்த ஊர் சென்னை, ஜாத இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேர் ரவிச்சந்திரன், எல்ஐசி இருக்காரு. திருமதி கலைச்செல்வி இல்லத்தரசி, படித்த குடும்ப பாவனை கேட்டுக்கிறாங்க. பிறப்பு வருஷம் ஒரே பையன் தான். இவர் பிறக்கும் போதே சுக்கிர மகாதசை 6 வருஷம் 9 மாசம் 4 நாள், சூரியன் தசை 6 வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், ராகு தசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து முடியும். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் கிஷோர், ராகுகேது, செவ்வாய் ஜாதகம், துருவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர், மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகோடி படிப்பு பிஎஸ்சி, உயரம் 166 சென்டிமீட்டர், பிறந்த தேதி 12/1/1998, பிறந்த நேரம் 9:50 AM, திங்கட்கிழமை. சம்பளம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 37 வாங்குறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் கள்ளக்குறிச்சி, சொந்த ஊர் தொட்டியம். அப்பா பேர் பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் லேட். அம்மா அமுதா இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பங்கான வரன். பிறப்பு வரிசை 4, உடன் பிறந்தவர் 3, மொத்த எண்ணிக்கை 4. அண்ணன் ஒருத்தவங்க, அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. 3 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பாத்தீங்கன்னா சொந்த மெத்தை வீடு, 5 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் கிஷோர், துருவ வேளாளர், அழகான ஜாதகர். இவர் பிறக்கும் போதே குருமகாசை 14 வருஷம் 4 மாசம் 4 நாள், சனி தசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சரத்குமார், சுத்த ஜாதகம், முதலியார், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம், பிஇசி படிச்சிருக்காரு. உயரம் 165 சென்டிமீட்டர், 16/6/1992 பிறந்திருக்காரு. மாசம் 90,000 சம்பளம் வாங்குறாரு. ஜாதகர் இருப்பிடம் கிண்டி சென்னை, சொந்த ஊர் வேலூர், தற்போது சென்னையில இருக்காரு. அப்பா பேர் ஜெயக்குமார் லேட்டு, அம்மா பேர் பிரேம இல்லத்தரசி. சொத்துறுப்பு நேரில் சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கேது மகாசை 1 வருஷம் 4 மாசம் 5 நாள், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணியினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அத்தனைக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.